வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, நான் யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் சித்திலீகரணம். சித்திலீகரணம் என்பது நீங்கள் தினமும் செய்கிற வார்ம் அப் தான். அதை செய்யும்போது உங்களுக்கு ஒரு ஈஸியாக யோகாசனம் செய்வதற்கு ஒரு ரொட்டேஷன்ஸ் தான். மசில்ஸ் அண்ட் நீஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரொட்டேஷன் பண்ணுற பயிற்சி தான். இது எப்படி செய்யணும்னா, ஒவ்வொரு பகுதியும் நம்ம ரொட்டேஷன் பண்ணிகிட்டே வரணும். உங்கள் கைகளை தோள்பட்டை அளவு உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். கட்டை விரலை உள்பக்கமாக மடித்து வச்சுக்கோங்க. மற்ற 4 விரல்கள் அதன் மீது அழுத்தி பிடிச்சிக்கோங்க. மெதுவாக ஒரு சுழற்றுதல். இப்போது நிதானமாக மாற்று சுழற்சி, மறு சுழற்சி, ரிவர்ஸில். இதனால் என்ன பலன் பெறும் என்றால், நீங்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்து கீபோர்டில் டைப்பிங் பண்ணியிருக்கலாம், அல்லது ரைட்டிங் செஞ்சுருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய உட்காரும் ஸ்டைலும், இல்லது நீங்கள் ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டே அல்லது ரொம்ப நேரம் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் செய்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் கைகள் அப்படியே ஒரே நிலையில் இருக்கும்போது உங்களுடைய இந்த மணிக்கட்டு எலும்பானது ஒரு ஸ்திரத்தன்மை அடைஞ்சிடும். அதை அங்கே லிகமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் ஆனால் தான் அடுத்த ஆசனங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதையே கொஞ்சம் உங்களுடைய எல்போ அண்டு ஷோல்டர் ஒன்றாக சுழற்றுவதற்காக சமன் வாயு முத்ரா 5 விரல்களையும் ஒன்றாக குவித்து இப்படி வச்சுக்கணும். அதை தோள்பட்டையின் மீது வச்சுக்கோங்க. நிதானமாக உள்பக்கமாக ஒரு 5 முறை. இது இப்போ வெளிப்பக்கமாக ஒரு 5 முறை. இவ்வாறு செய்யும்போது உங்களுடைய தோள்பட்டை எலும்பும் எல்போ என்கிற இந்த 2 கையும் ஒரே இடத்துலையும் ஒரு நிதானமான ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி அது உள்ளே இருக்க லிகமெண்ட்ஸை ஃப்ரீ ஃப்ளோ பண்ணிவிடும். அதாவது எல்லா பக்கமும் உங்கள் கைகள் வளையும் தன்மையை அது கொடுக்கும். இப்போ நீங்கள் நிதானமாக கைகளை இறக்கி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு இரத்த ஓட்டம் கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல விரல் எலும்புகள், விரலுடைய நுனி பகுதி வரைக்கும் அந்த ரத்த ஓட்டம் இருக்கும். லூசனாக இருக்கும். இப்போ கைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லூசனாக சுழட்டும். இப்போ அதையே 3rd ஸ்டெப்ஸ் என்னென்னா, உங்கள் கைகளை தோள்பட்டை அளவு உயர்த்தி வச்சுக்கோங்க. முதல் சுழற்சி செய்ததை போலவே இதிலும் கட்டை விரலை உள்பக்கமாக வைத்து 4 விரலை நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. முழு சுழற்சி முழு கைகளும் கீழிருந்து மேல் நோக்கி நிதானமாக மடக்காமல், கைகளை மடக்காமல் சுழற்ற வேண்டும். இது மாதிரி சுழற்றும்போது உங்களுடைய தோள்பட்டை எலும்பும் கையுடைய எலும்பும் ஒன்றாக சேரும் விதமான ஒரு சின்ன பால் ஷேப்பில் இருக்கும். அதில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் நல்லா மூவ் பண்ணி உங்கள் ஆசனங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். அதற்காக இந்த சிதிலீகரணம் கைகளுக்கான சிதிலீகரணங்கள். 5 முறை முறுக்குங்க. இதையே மேல் நோக்கி கீழ் நோக்கி பண்ணுங்கள். ஒரு 5 முறை. நல்லா மேலே தூக்கி கழுத்து பக்கம் போய் அழுத்தி பின்பக்கம் வரைக்கும் வந்து திருப்பி முன்பக்கமாக வரணும். நீங்கள் இந்த சுழற்சி 3 செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி கட்டை விரல் உள்ளே வச்சு 4 விரலை அழுத்தி வைக்கிறீங்க இல்லையா, இது ஏன் செய்யணுன்ற கொஸ்டின் எல்லாருக்கும் வரலாம். இது ஆதி முத்ரா. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது, உங்கள் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இந்த பொசிஷனில் தான் உள்ளே உட்காந்துருக்கும். அந்த குழந்தை இந்த மாதிரி ஏன் உட்காதுன்னா லங்ஸ் கேர். உங்களுடைய நுரையீரல் பகுதியை பத்திரமாக வைத்து கொள்ளணும்னா உங்கள் கைகளில் இருக்கிற எல்லா ப்ரெஷர் பாயிண்ட்ஸும் அதில் நடுவில் இந்த கட்டை விரலை அழுத்தி 4 விரலும் அழுத்துவதால் உங்களுடைய நுரையீரல் பத்திரமாக இருக்கும். அதாவது வெளியில் எந்த ஒரு வைரஸ் இருந்தாலும் அதை உள்ளே எடுத்து போகாமல் பாதுகாத்து வைத்துக்கொள்ளும். ஆகையால் நீங்கள் சுழற்சிகள் செய்கிற ஆசனங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஆதி முத்ரா வச்சுக்கணும்.
இதே சில நேரங்கள் பிராணாயாமம் செய்யும்போது ஆதி முத்ராவில் ஒரு சாண்டிங் வரும், அதாவது ஒலி எழுப்புதல். அப்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இன்றைய தினம் சித்திலீகரணா கைகளை சுழற்றும் முறையானது முதலானது ஆதி முத்ரா வச்சு முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் சுழற்றணும். இரண்டாவது சமன்வாயு முத்ரா வச்சு ஷோல்டரில் வச்சுட்டு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணோம். மூன்றாவது முழு கைகளையும் நீராக வைத்து ஆதி முத்ரா வச்சு மேல் பக்கமாகவும் கீழ்ப்பக்கமாகவும் பயிற்சி செய்தோம். இவ்வாறு செய்யும்போது உங்களுடைய கைகளானது நன்றாக பலப்பெறும், ஆசனங்கள் செய்வதற்கு தகுதியாகவும் இருக்கும். இதேபோல் மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நொறுக்கு தின்றால் 100 ஆயுசு என்று சொல்வார்கள். நொறுக்கு தின்பது என்று நொறுக்கு தீனியாக தின்பது இல்லை, நீங்கள் நன்றாக மென்று விழுங்க வேண்டும். ஒரு வாய் சோறு நீங்கள் நிஜமாக கண்டிப்பாக 10 முறை மென்று சாப்பிட்டீங்கனாலே சலைவாவோடு நல்லா மிக்சப் ஆகும்போது அந்த உணவு உள்ளே விழுங்குவதற்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பேங்க்ரியாஸ் இன்சுலின் சுரப்பது எப்படி சுரக்கிறது என்றால், எவ்வளவு உமிழ்நீர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த பேங்க்ரியாஸ் சுரக்கும். உமிழ்நீர் இல்லாமல் நீங்கள் விழுங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேங்க்ரியாஸ் இன்சுலினை கொடுக்காது, மிகவும் குறைவாக கொடுக்கும். அது ஒரு சின்ன ஸ்ப்ரே மாதிரி பண்ணோம். அந்த ஸ்ப்ரே ஆனால் தான் கண்டிப்பாக உணவு செரிமானம் ஆகும். அதில் குளுக்கோஸ் பிரிக்கப்படும், புரோக்டோஸ் உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் மெதுவாக மென்று நிதானமாக விழுங்குவதால் உங்களுடைய உடலும் ஆரோக்கியம் பெறும். மீண்டும் நாளை இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.